கத்தரிக்காய்னா எல்லாருக்கும் விருப்பம். சந்தையில் எங்கே போனாலும் கத்தரிக்காய் வாங்கி கொண்டு வந்து வீட்டை வச்சுட்டு இந்த கத்தரிக்காவை இப்படியெல்லாம் சமைக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருப்போம். அவங்களுக்கான காணொலியாக கூட இது இருக்கலாம். அதுக்கு முதல் எங்களை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். பழைய காணொலிகளையும் போயிட்டு பாருங்கள். நிறைய சமையல் காணொலி இருக்குது. கட்டாயமாக வீட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே நன்றி. சரி, இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் இதை தானே இப்போ எல்லாரும் கேட்க போகிறீங்க. இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காவையும் நெத்திலியையும் பொரிச்சிட்டு அதை வச்சு நாங்கள் ஒரு வதக்கல் செய்ய போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட குசினியில் இந்த 2 கத்தரிக்காவை வச்சு சமைக்க ரெடி ஆவோமா? வாங்க, முதல்ல நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு எங்களோட சமையல் காணொலியை தொடங்குவோம். இப்போ நாங்கள் முதல்ல கத்தரிக்காவை வெட்டி எடுப்போம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். கத்தரிக்காய் இப்படி சரித்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவேன். குயிக்காக ஓடி கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு கத்தரிக்காய் விருப்பம் உண்டு. எனக்கெல்லாம் கத்தரிக்காய்டா உயிர். மரக்கறிக்கு கட்டாயமாக கத்தரிக்காய் கறி இருக்கணும். இங்கே பாருங்க இப்படி வெட்டி இருக்காண்டு. சரி, இப்போ அடுப்பு பாருங்கள் நல்லா எரியுது. நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சுடுவோம். இப்போ நாங்கள் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காயை போட்டு பொரிச்செடுப்போம். கத்தரிக்காய்க்கு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒன்றும் போட தேவையில்லை. கத்தரிக்காயை வெட்டிட்டு பொரிச்செடுத்தா சரி. பாருங்க நல்லா பொன்னிறமாக வந்துட்டு. கத்தரிக்காய் பொன்னிறமாக பொரிச்செடுத்துட்டேன். இப்போ அடுத்தது நெத்திலியை நாங்கள் பொரிச்செடுத்துருவேன். மிக நன்றி. வெயிலுக்கு இதமான பானங்கள் கொண்டு வந்து தருவானுங்க கஜ. இப்போ நாங்கள் நெத்திலியையும் பொரிச்சு முடிஞ்சு நல்லா கோல்டு கலரில் பொரிச்சு எடுத்துருக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். கத்தரிக்காயையும் நெத்திலியையும் பொரிச்செடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த சட்டியை இறக்கிட்டு இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சுருவோம். இந்த கத்தரிக்காயும் நெத்திலியையும் பொரிச்செடுத்தாலே வேலை முடிஞ்சதுக்கு சமன். அதுக்கு பிறகு குயிக்காக வச்சிடலாம். இது எண்ணெயிலேயே நாங்கள் சமைச்செடுப்போம். இப்போ அடுத்த சட்டி அடுப்பில் வைப்போம். நெத்திலி பொரிச்ச எண்ணெயிலேயே வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு ஆல்ரெடி அது சூடாக இருந்த எண்ணெய் தான். அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம். அடுத்தது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு, உள்ளி, பச்சை மிளகாய் 4 பொருளும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ முதல்ல தக்காளி பழத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுப்பேன். என்ன கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. மழை மப்பா இருக்கு. ஓ திடீரெண்டு முதல் தக்காளி பழம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்க எண்ணெயில் நல்லா தக்காளி பழம் வதங்கிட்டு எப்படி இருக்குண்டு. வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த 3ஐ ஒரு நல்லா கிளறிட்டு அடுத்ததாக நாங்கள் இடித்த மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது என்னது? சீவாட ஸ்பெஷல் மிளகாய் தூள்.
ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது முக்கியமான ஒரு சீக்ரெட்டான பொருள், கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காவையும் நெத்திலியையும் உடனடியாக சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். கத்தரிக்காய் நெத்திலி எல்லாம் போட்டு ஒரு வதக்கல். இப்போ நாங்கள் உப்பு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நல்ல உரைப்பா, நெத்தலி கத்திரிக்காய் எல்லாம் கடிபட நல்லா இருக்கா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நல்ல உரைப்பாகவும் இருக்கு. இது டேஸ்ட் இல்லை, இதை விட இன்னும் டேஸ்ட்டாக வரதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது கடைசியாக முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சோஸ் சேர்ப்பேன். இப்போ சோஸ் போட்டதோட கீழே இறக்கிடுவோம். இறக்கிட்டு அதுக்கு பிறகு கிளறுவோம். இப்போ பாருங்க அப்படி இருக்கு. சோஸ் போட்டதுக்கு பிறகு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ டேஸ்டான கத்தரிக்காயும் நெத்திலையும் போட்ட வதக்கலை தயார்படுத்திட்டேன். இது எப்படி இருக்குன்றத சட்டியிலேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். நேற்று உங்களுக்கு சரியாக தெரியாது. இப்படியே கரண்டியில் வச்சு பாருங்கள் தக்காளி பழம் எல்லாம் இப்படி இருக்குண்டு. இந்த வதக்கலுக்கு முக்கியமானது இந்த தக்காளி பழம் அந்த கரைஞ்சி வார தன்மை தான். அள்ளி வைக்கே கத்தரிக்காயும் நெத்தலியும் வாசம் அப்படியே தூக்கலா இருக்கா. சாப்பிட்றேன் நான் எடுத்து எல்லாத்தையும் எனக்கு பசிக்குது. எல்லாத்தையும் எடுத்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா இருக்கு. சொல்லுப்பா, ஏதாவது சொல்லுவியா? நெத்திலி நல்லா பொரிஞ்சிருக்கு. சின்ன வெங்காயம் அந்த கொஞ்சம் எப்படி சொல்றது, பச்சையா இருக்கனால கொஞ்சம் சூப்பரா இருக்கு. முதல்ல நல்லாவே இருக்கு. அப்போ வீட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிக்க மாட்டாங்க எனக்கு யாரும். அப்போ நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கஜன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் நானே. கட்டாயமாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு தானே? உண்மையா? பொய் சொல்ல பங்கு இருந்தா பாருங்க. ஓகே பாய். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.